இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். நம்முடைய வீட்டிலே ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தொழில்களிலே ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் நினைத்திருக்கிற காரியம், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், அது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அதை அதிசயமாய் நடத்தி முடிக்கிறவர். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய கண்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறது. நம்முடைய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் அவர் அதிசயமானவர். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ நான் நம்புகிறேன். கர்த்தர் காற்றையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன் ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். இதுவரையிலும் உங்களுடைய பலத்தால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம், இதுவரையிலும் உங்களுடைய ஞானத்தால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய அதிசயம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். உங்களை பார்த்து ஒரு சிலர் கேட்பாங்க, இது எப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்னா, இது அதிசயமா நடந்துருச்சு, இதை கர்த்தர் அதிசயமாய் செய்து முடித்தார். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த காரியம் எப்படி அகப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயமாய் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அந்த அதிசயத்தை காண பண்ணின தேவன் நமக்கும் இந்த மாதத்திலே அதிசயத்தை காண பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி எல்லாரும் மனசார, இந்த மாதம் நான் ஒரு அதிசயத்தை கண்ணால பார்க்க போகிறேன். இதை நீங்க நம்பி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆமா, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் நினைக்காத ஒரு காரியம் இந்த மாதம் நடக்க போகிறது. நீங்கள் யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போறாரு. உங்களுடைய கற்பனையில இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. நீங்கள் ஆயத்தமே படாத ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறாரு. ஆமேன். இந்த மாதத்தில் இதுவரையிலும் எதிர்பார்த்து இப்பொழுது விட்டு போனதை இந்த மாதம் கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். இவ்வளவு முயற்சி எடுத்தும், இவ்வளவு ஜெபித்தும், இவ்வளவு ஆசைப்பட்டும் நடக்காத காரியங்கள் இந்த மாதம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறதுனால அந்த காரியங்கள் எனக்கு நடக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன், ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன். ஆமேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எழுதப்பட்ட காலம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காலத்திலே இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய காதுகளால் நிறைய சத்தத்தை கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நடந்துச்சு, உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்துச்சு, உங்களை ஆண்டவர் இவ்வளவு அதிசயமாக நடத்திட்டு வந்தார், உங்களுடைய பிதாக்களுக்கு அவர் செய்த மேன்மை ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு காரியத்தை காதில் கேட்கும்போது இவர்கள் அந்த காரியத்தை கண்ணால் பார்க்கவே இல்லை. ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய அதிசயம், ஆண்டவர் அவங்களுக்கு செய்கிற எதையுமே அவங்க பார்க்கல. அப்பதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நான் செய்தேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கு செய்தேன், அவர்களுக்கு என்ன செய்தேனோ அதே போல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக எப்படி வாக்கு கொடுக்கிறார்னா, நமக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போறார்னா, இதற்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, இதற்கு முன்பாக எத்தனையோ ஊழியர்களுக்கு, எத்தனையோ ஜனங்களுக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு. நம்ம நிறைய பேர் அதை டிவி நிகழ்ச்சியில பார்க்கலாம். சில பேர் உங்களுடைய புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாம் ஆண்டவர் நடத்தினாரா, இந்த ஊழியக்காரனை இப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தினாரா, இந்த விசுவாசியை இப்படி நடத்தி இருக்கிறாரா அப்படின்றத உங்களுடைய காதுகளால நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க நிறைய பேர் அதை படிச்சிருக்கலாம். அப்படி ஒரு அதிசயம் இப்ப நடக்காதா, இந்த காலத்துல அது நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் எப்படி முன்னோருக்கு நான் செய்தேனோ, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளில் எப்படி செய்தேனோ அதை கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் செய்ய கர்த்தர் வல்லவர். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு உங்க பேரை சொல்லி, இப்படி ஒரு சிஸ்டருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, ஒரு பிரதருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, நீங்க ஸ்டேஜ்ல சாட்சி சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார், என் குடும்பத்திற்கு ஒரு அதிசயத்தை செய்தார், என் பிள்ளைக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்ல வைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் காதுகளால் கேள்விப்பட்ட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணப்பட்டு வரும்போது வழியிலே ஆண்டவர் சந்தித்து ஒரு தொடுதலிலே ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒரு சந்திப்பில் எப்படி ஒரு மனுஷன் தொடப்பட முடியும், மாற முடியும், அதுவும் அப்படியே யூட்டன் அடிச்சது மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற முடியும். இது நம்முடைய கண்களுக்கு அதிசயம் இருக்குது. இதை நம்ம யாருமே நேரடியா பார்க்கல, ஆனா வேதத்துல தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்று மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் அன்று நடந்தது போல, 10 வருடங்களுக்கு முன்பாய் நடந்தது போல, உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்தது போல, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கு நடந்தது போல ஒரு அதிசயம், நீங்கள் காதுகளாலே கேள்விப்பட்ட அதிசயம் உங்க கண்களாலே நீங்கள் பார்க்கப்படுகிற மாதம் இந்த மாதமா இருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி, பிரதர், வெறும் காதலை கேட்கிற வண்ணமாய் அல்ல, கர்த்தர் உங்க வாயினால் அந்த அற்புதத்தை சொல்ல வைப்பார். ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் நிறைய அதிசயங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த அதிசயங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைவா இருக்கலாம். இப்படி ஆண்டவர் நடத்தினாரு, இந்த மாதிரிலாம் ஆண்டவர் நடத்தினாரு. ஆனா இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் முன்பு செய்தது போல அதிசயத்தை செய்வேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, அவர்களுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? அவருடைய வல்லமை குறையலன்னு நம்ம பார்க்க போறோம். அவர் அதிசயமானவர், அவர் இன்றும் அதிசயமானவர் என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இனி நடப்பது உங்களுடைய பலத்தினால அல்ல, கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா.